விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஆதரவாளர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி 2025லேருந்து செப்டம்பர் 21 எந்த மாதிரியான கோச்சார பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்த்தா, ராசிக்கு 8ஆம் இடம் சுபத்துவ நிலையில் இருக்கு. ராசிக்கு 7ஆம் அதிபதி தேய்பிரை சந்திரனாக இருந்து ராசிக்கு 6, 7, 8 9ஆம் இடத்தோட சந்திரன் அப்படியே டிராவல் ஆகக்கூடிய அமைப்புகளில் வார கடைசியில் அப்படியே சனியின் பார்வையில் அமாவாசையான அமைப்புகளில் உச்சனுடைய வீடுகளில் இருக்காரு. என்னங்க இத்தனை ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் சொல்கிறீங்களே அப்படின்ற அமைப்புகளில் தேய்பிரை சந்திரன் நெகட்டிவ்ங்க. அவர் சனியோட பார்வையில் இருக்கிறது நெகட்டிவ்ங்க. அதே நேரத்தில் அவர் அமாவாசையாக இருக்கிறது இன்னும் நெகட்டிவ்ங்க. ஆனால் அவர் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு சின்ன ப்ளஸ்ஸுங்க. அப்போ இந்த வாரங்களில் ஒரு மாதிரியான அமைப்பு 7ஆம் அதிபதியால் ஒரு சின்ன விஷயம், அதை பார்ட்னர்ஷிப்பால் ஒரு சின்ன சலசலப்பு, இப்போ தாங்க ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வந்தார், அவர் திடீர்னு ஒரு மாதிரி கிரிகிரி பண்ணுறாருங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு பதட்ட நிலை இருந்தாலும் கூட அடுத்த வாரத்துலேருந்து அது அப்படியே சரியாகக்கூடிய அமைப்பு. 19ஆம் தேதியிலிருந்து அப்படியே உங்களுக்கு மெதுவாக சந்திராஷ்டமம் வேற. சந்திராஷ்டமம் இந்த இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருந்தாலும் கூட இந்த சுபத்துவ சந்திராஷ்டமத்தில் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. கடந்த ஒரு சில வருடங்களாக என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்தினுடைய அந்த அமைப்பு செலவுகளோ, மனக்கவலைகளோ, வண்டி வாகனத்தில் ஒரு சின்ன பிரச்சனையோ, கணவன் மனைவி அமைப்புகளையும் ஏதோ ஒரு நெருடலை கொடுத்துட்டு தான் போகும். அப்போ 19லேருந்து 21 வரைக்கும் ஒரு சாதகம் இல்லாத அமைப்புகளில் சந்திராஷ்டமம் நல்ல புதிய தொடக்கமும் புதிய வேலை மாற்றமும் எந்த மகர ராசிக்காரங்களும் செய்ய வேணாம். யாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறதோ, விலை உயர்ந்த பொருட்களை கையில் எடுத்துகிட்டு போகிறதோ, இங்கே மறந்து வச்சேன் அங்கே மறந்து வச்சேன்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து அந்த அமைப்புகள் வேணாம். கூடுதலாக உங்களுடைய அமைப்புகளில் 12ஆம் பாவகம் வேற இப்போ கடனை வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குங்கன்ற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு இருக்கும். வரக்கூடிய அக்டோபரில் நடக்கக்கூடிய அதிசார குரு பெயர்ச்சி மிகப்பெரிய யோகங்களை இவங்களுக்கு யார் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொடுக்கும். அப்போது இப்போ நோய் தொல்லை இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தூங்க முடியாத அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் எதனையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 10ஆம் இடத்துல சுபத்துவமாக செவ்வாய் திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், எதனையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, வேலை இடங்கள்ல இருந்து அந்த பிரச்சனைகள் மெதுவாக தீரக்கூடிய அமைப்பு, வேலை இடத்துல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதுன்னு லேசாக ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே மகர ராசிக்கார அத்தனை பேருக்கும் இந்த செப்டம்பர் 3வது மாதம் நிச்சயமாக இருக்கும்.